நிச்சயமாக 5 வருஷமாக இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் செய்த பணிகளுக்கு இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. பிரைம் மினிஸ்டரே இறங்குற அளவுக்கு பாஜக இந்த களத்தை தயார் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஃபீல்டில் இருக்கா? 2-3 வருஷமாக மத்திய அமைச்சர்களை அனுப்பி பணிகள் செய்கிறதுக்காக தேர்தல் பணி தான் செஞ்சாங்க. மக்கள் பணிகள் எதுவுமே செய்யலை. மோடி நிற்க போகிற அளவுக்கு இங்கே பாஜகவை வளர்க்கலைன்னு நினைக்கிறீங்க? இல்லை இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எங்கேயுமே அவங்க வளர்க்கலை. ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்ததாகவும், இன்னும் கேட்டால் அதிமுகவோட அதிகமாக இந்த கட்சியை வளர்த்துட்டதாகவும் கருத்து கணிப்புகள்லாம் கூட அதெல்லாம் இன்றைக்கி நிறையா ஊடகங்களை அவங்க களத்தில் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க பாப்புலரான ஒரு ஃபிகராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் உங்களுக்கு எதிராக நிற்கிறாரு. அவர் அவரோட கட்சிக்கு எந்த கட்டமைப்பும் இல்லை. அவங்க கூட்டணி சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பு கிடையாது. முயற்சியாக களமிறங்குறாரு. அதாவது அவர் அந்த சின்னத்தை மீட்கக்கூடிய பணிகள் இருக்கிறேன், அதனால் இன்னொரு சின்னத்தில் நிற்க முடியாது. அதனால் தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்கெலாம் அவருக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் பேர்லேயே பன்னீர்செல்வங்கிற பேர்லேயே ஒரு 6 சுயேட்சை வேட்பாளர்கள் களமிறங்குறாங்க. ஒரு பன்னீர்செல்வம் உங்கள் கூட இருந்த ஃபோட்டோஸ்லாம் அவர் காமிக்கிறாரு. நீங்கள் தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பயந்து அவர் பேரை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது அவருக்கு விளம்பரம் தானே, நல்லது தானே. ராமநாதபுரத்தில் அந்த சமூக வாக்குகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பசும்பொன் பகுதி ராமநாதபுரத்துக்குள்ளே தான் வருது. அவங்களுக்கே உளவுத்துறை மூலம் எல்லாம் பார்த்துட்டு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோன்னே இவரை கொண்டு களத்தில் இறக்கியிருக்காங்க. இல்லை, தேனியில் ஒரு பையன் கண்டெஸ்ட் பண்ணார். இப்போ அவரே களத்தில் வரும்போது ஸ்டில் அது உங்களுக்கு ஒரு சரியான காம்படிஷனாகவே நீங்கள் நினைக்கலையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா இந்த சமூகம் அதிமுக மேலே கோபமாக இருக்குது. என்ன கோபம்னா, கடந்த ஆட்சி முடிய போகிற நேரத்தில் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது இங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகம் இன்னும் மறக்கலை. அந்த அரசாங்கத்தில் ஒரு பார்ட் இல்லையா, இவர் ஒரு அங்கம் இல்லையா? அப்போ இவர் எப்படி நம்ம சமூகத்துக்கு என்ன நல்லது செஞ்சிருவார்? அன்னைக்கு ஆட்சியில் ஒரு அங்கம்மா இருந்துக்கிட்டு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது தடுக்க தவறிய ஓபிஎஸ்ஐ நம்பி நம்ம எப்படி ஆதரவு கொடுக்குறோன்னு இன்றைக்கி அந்த படித்த இளைஞர்கள் யோசிக்கிறாங்க. இப்போ எஸ்டிபிஐ அவங்க கூட இருக்கிறது அவங்களும் ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலையில் தான் தேர்தல் களத்தில் அணுகிறாங்க. இஸ்லாமியர் வாக்குகளை அவங்களுக்குமான ஸ்பிளிட்டாக மாற்றாதான்? சிறுபான்மையினருக்கு எங்கேயாவது எப்போது பாதிப்புனாலும் உடனடியாக முதல் குரலாக கொடுக்கக்கூடியவராக நம்முடைய முதல்வர் இருக்கார். அப்போ இந்த கூட்டணிக்கு தான் முழுமையான ஒரு ஆதரவு இருக்குமே தவிர அந்த வாக்குகளை பிரித்து போடுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. பிரித்து போடுறதுங்கிறது அது நாம் யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வாய்ப்பாகிறதுல உறுதியாக இருக்காங்க. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஐயுஎம்எல் கட்சியின் திருமிகு நவாஸ்கனி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ராமநாதபுரம் தொகுதியில் இந்தியா கூட்டணியோட வேட்பாளராக களம் இறங்கியிருக்கீங்க. எல்லா இடங்கள்லையும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், கட்சிகள் கூட எத்தனை சீட்டுங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கும்போதே ஐயுஎம்எல் தொகுதிக்கு ராமநாதபுரம் தொகுதின்னு ஒதுக்கிட்டு இங்கே வேட்பாளர் நவாஸ்கனிங்கிற அறிவிப்பே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பர்சனாக நீங்கள் களத்துக்கும் வந்துட்டீங்க. எப்படி இருந்தது அப்போ களம்? இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் 5 வருஷமாக பண்ணதில் ரிசல்ட்ஸ் தெரியுதா களத்தில்? நிச்சயமாக 5 வருஷமாக இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் செய்த பணிகளுக்கு இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு தான் வழக்கமாக முதல்ல தொகுதி ஒதுக்கி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கையெழுத்து போகிறது இது காலங்காலமாக உள்ள நடைமுறை. அந்த அடிப்படையில் எங்கள் கட்சிக்கு ஒரு தொகுதி நாங்கள் கேட்டோம். அந்த ஒரு தொகுதியும் ராமநாதபுரம் தான் எங்களுடைய தலைமையிலேருந்து கேட்ட உடனே ஏற்கனவே எங்கள் சிட்டிங் தொகுதியாக இருக்கிறதுனால அந்த தொகுதி உடனே அந்த தொகுதியை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே 5 வருஷத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்துறதுலேருந்து, இந்த தொகுதி மக்களுடைய குரலாக இந்திய பாராளுமன்றத்தில் நம்ம பேசுகிறதுலேருந்து, அதையும் தாண்டி என்னுடைய சொந்த முயற்சியில் சொந்த நிதியிலேருந்து கல்வி உதவி, கொரோனா நேரத்தில் பண்ணக்கூடிய உதவிகள்லாம் இன்றைக்கி மக்களத்தில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுலேருந்து உடனடியாக களத்திலிருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபீல்டுக்கு போகும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு நல்லா தெரியும், நல்ல எப்படி ஓட் வருங்கிறது. அதாவது கடந்த முறை புதிதாக வேட்பாளராக நின்றதுக்கும் இப்போ 5 வருஷமாக அந்த மக்களோட பழகிட்டு அவங்களோட பிரச்சனைகள் கோரிக்கைகளை எல்லாம் முடிஞ்சளவு நம்ம பரிசீலனை பண்ணி செய்து கொடுத்ததுனால மக்களை சந்திக்கும் போது ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த வரவேற்பை பார்க்கும்போது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், போன தடவை 1,27,000 வித்தியாசம் வெற்றி பெற்றேன். இந்த தடவை
2,50,000லேருந்து 3,00,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ மக்களை பிரச்சாரத்தில் களத்தில் பார்க்கும்போது தெரியும். ஒரு ஒரு 1 வருஷம் 1.5 வருஷமாவே ராமநாதபுரம் தொகுதி மேல பலருக்கும் கண்ணா இருந்தது. காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நேரடியா களமிறங்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து தமிழக பாஜக சொல்லிட்டே இருந்தாங்க. பிரைம் மினிஸ்டரே இறங்குற அளவுக்கு பாஜக இந்த களத்தை தயார் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஃபீல்ட்ல இருக்கா? அவரு நின்றிருந்தா இன்னும் எக்ஸைட்மெண்ட் நடந்திருக்கும். இப்போ வந்து முன்னாள் முதல்வர் தான் நிக்கிறாரு. அது எப்படி இருக்கு? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் பிரதமர் தமிழ்நாட்டில் போட்டி போட்டார்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் மற்ற தொகுதிகளையும் அதன் மூலமாக கூடுதலாக ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்த்து அதுக்கு ராமநாதபுரம் தொகுதியை ஏற்கனவே அவர் வந்து வாரணாசி தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். வாரணாசி காசியை உள்ளடக்கிது. அப்போ இங்கே ராமேஸ்வரத்தை உள்ளடக்கி ராமநாதபுரத்தில் பிரதமர் நடத்தலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு ஒரு நல்லா இருக்கும். இந்த பகுதியில் அவர் நிற்கிறதுனால தமிழகம் முழுவதும் நமக்கு ஒரு கூடுதலாக வாக்குகளை பெற முடியுங்கிற ஒரு திட்டத்தில் அவங்க செய்வோம். ஆனால் அவங்ககிட்ட பல புலனாய்வு அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக மத்திய அமைச்சர்களை அனுப்பி பணிகள் செய்கிறதுக்காக வந்து தேர்தல் பணி தான் செஞ்சாங்க. மக்கள் பணிகள் எதுவுமே செய்யலை, நலத்திட்டங்கள் எதுவும் செய்யலை. இன்னும் கேட்டால் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்கு அதுக்காக ஏதாவது ஒரு சிறப்பு திட்டங்களையோ எதையும் ஒதுக்கலை. இன்னும் கேட்டால் அவங்க சொன்னதே எதுவும் செய்யலை. ராமேஸ்வரம் வந்து கோயில் வந்து இந்துக்களுடைய புனித தலம், வெளிநாடுகளிலேருந்து இந்தியாவிலேருந்து பல பகுதியிலேருந்து அதிகமான பேர் தினந்தோறும் வந்து போகிறாங்க. அப்போ அந்த ஊரை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. எதுவும் செய்யலை. தனுஷ்கோடி வரைக்கும் ரயில் பாதை அமைக்கிறோம்னாங்க. இதில் இந்த மாவட்டத்துக்கு முன்னேற்றத்திற்காக ஒரு தொழில் வாய்ப்பு இல்லாத பகுதி, வேலை வாய்ப்புக்காக வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு தான் அதிகமாக போகிறாங்க. ராமநாதபுரம்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் வெளிநாடுகளில் வேலை பார்க்கறதுலாம் இருக்கும். அப்போ இங்கே ஒரு தொழில், இங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு தொழில் நிறுவனங்களை நிறுவியிருந்தால், தொழிற்சாலை நிறுவியிருந்தால் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதையெல்லாம் இவங்க எதுவுமே செய்யலை. மொத்தத்தில் இந்த மாவட்டத்தை இங்கே நிற்கலாங்கிறது தான் முயற்சி பண்ணாங்களே வெளியே, அப்படி நின்றா ஏதாவது ஒரு மத ரீதியாக பிளவுபடுத்தி விட்டு வாக்குகளை போட்டு நம்ம ஜெயிக்கலாங்கிற ஐடியா தவிர ஏதாவது இங்கே மக்களுக்கு செஞ்சுட்டு அதன் மூலமாக மோடி நிற்க போகிற அளவுக்கு இங்கே பாஜகவை வளர்க்கலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக வளர்க்கலை. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எங்கேயுமே அவங்க வளர்க்கலை. ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்ததாகவும், இன்னும் கேட்டால் அதிமுகவோட அதிகமாக இந்த கட்சியை வளர்த்துட்டதாகவும் கருத்து கணிப்புகள்லாம் கூட அதெல்லாம் இன்றைக்கி நிறையா ஊடகங்களை வந்து அவங்க விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. நிறையா ஊடகங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக செயற்கையாக ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுறாங்க. தேர்தல் முடிவில் தெரியும். அந்த கட்சி வந்து இன்னும் கேட்டால் என்னோட ஐடியாவில் பாரதிய ஜனதா 3வது முறை ஆட்சிக்கு வராது. ஆட்சிக்கு வர இந்தியா 400+ சார் அவருடைய. ஆமாம், அவர் அவங்க சொல்கிறாங்க 200 எடுப்பாங்களதே சந்தேகம். அந்த மாதிரியான கருத்து கணிப்புல தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னே இப்போ புதுசாக எல்லாம் போய் இந்த திராவிட கட்சியிலேருந்து யாராவது ஒரு சிலர் போய் சேர்ந்துருக்காங்க இல்லையா, அப்புறம் பல பிரச்சனைகள் உள்ளவங்க, நிறையா குற்றப்பணி உணவுலாம் சேர்ந்துருக்காங்க இல்லையா. இப்போ கடைசியில் ஆட்சி போனவுடனே தமிழ்நாட்டில் வேணால் பாருங்கள், அந்த ஏற்கனவே அவங்களோட ஐடியாலஜியில் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் யாரெல்லாம் அந்த கட்சியில் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மற்றெல்லாம் அந்த கட்சியை விட்டு மறுபடியும் எந்தெந்த கட்சியிலேருந்து வந்தாங்களோ எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. இந்த தோற்றம் இந்த வரக்கூடிய ஜூன் மாதத்தோட எல்லாம் களத்தில் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க பாப்புலரான ஒரு ஃபிகராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் உங்களுக்கு எதிராக நிற்கிறாரு. அவரை உங்களுக்கான எதிர் கேண்டிடேட்டா நீங்கள் அவரை பார்க்குறீங்களா, இல்லை அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய கட்டமைப்புன்னு பார்க்கும்போது அதிமுகவை தான் பார்க்க முடியும். அவர் வந்து அவரோட கட்சிக்குன்ற எந்த கட்டமைப்பும் இல்லை. அவங்க கூட்டணி சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பு கிடையாது. இவர் அந்த கட்டமைப்பு இல்லாமல் அதிமுகவோட கூடுதலான வாக்கு பெறுவேன்னு சொல்கிறது நடக்காது. அதனால போட்டி வந்து உங்களுக்கும் இருக்கும் இல்லையா, 2வது இடத்துக்கு தான் போட்டியா? எங்களுக்கும் அதிமுகவுக்கு போட்டி. ஆனால் 2வது இடத்துக்கு நம்ம வந்துடலாமாங்கிற ஒரு முயற்சி பண்ணுறாரு அவர். ஏன்னா அதுக்காக தான் அவர் போட்டியை போடுறாரு. கூடுதலாக ஏதாவது சுயேட்சையாக களமிறங்குறாரு சார். அதாவது அவர் அந்த சின்னத்தை வந்து மீட்கக்கூடிய பணிகள் இருக்கிறேன், அதனால இன்னொரு சின்னத்தில் நிற்க முடியாது அவர். அதனால் தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்கெலாம் அவருக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது. அடுத்து இந்த தேர்தலுக்கு பிறகு ஏதாவது முடிவு பண்ணிக்கிறார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர்னு கிளைம் பண்ணுறவர் சார், அவர் எதுக்கு சார் தாமரை சின்னத்தில் நிற்க போகிறார்? இல்லை, அதுக்காக தான் இப்போ சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாரு. அதிமுக பொறுத்தவரை நம்ம பார்க்குறோமே, ஆல்மோஸ்ட் வந்து அந்த கட்சியை வந்து
முழுமையாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் தானே முழுமையாக அந்த கட்சி இருக்குது, அவருக்கான அங்கீகாரம் இருக்குது, சின்னம் இருக்குது, எல்லாமே இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ இங்கே ராமநாதபுரத்துல களம் வந்து திமுக கூட்டணி விசஸ் அதிமுக கூட்டணின்னு தான் இருக்கு. என்னன்னா கட்டமைப்பு அதிமுகவுக்கு இருக்குது. ஓகே, இப்போ இங்கே ஓபிஎஸ் அவர்கள் பேர்லேயே பன்னீர்செல்வங்கிற பேர்லேயே ஒரு 6 சுயேட்சை வேட்பாளர்கள் களமிறங்குறாங்க. நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு பன்னீர்செல்வம் அவர்கள். அதுல வந்து அதற்கு காரணம் திமுகவும் அதிமுகவும் தான் சொல்லிட்டு சில ப்ரூஃப்லாம் காமிக்கிறாரு. ஒரு பன்னீர்செல்வம் உங்க கூட இருந்த போட்டோஸ்லாம் அவர் காமிக்கிறாரு. நீங்க தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பயந்து அவரை களத்துல எந்த பன்னீர்செல்வம் இறக்கல. ஆனால் ஒரு 4-5 பேர் பன்னீர்செல்வமா சுயேட்சை வேட்பாளராக போட்டிருக்கா சொன்னாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் முதல்ல அதிமுக தான் சொன்னார். அதிமுக தரப்புலேருந்து போட்டிருக்காங்க. திமுக தரவில் அப்படி மாதிரி அந்த மாதிரி பண்ணதா தெரியல. சுயேட்சை வேட்பாளர்கள் நம்ம யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க, அவங்களோட பின்னணி என்னங்கிறது நமக்கு தெரியல. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த ஒரு பேரை பிராண்ட் ஆக்கிட்டீங்களா? எல்லா இடமும் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம்ங்கிற பேரை நீங்களே கொண்டு போக ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? அவர் பேரை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது அவருக்கு விளம்பரம் தானே, நல்லது தானே. பலாப்பழ சின்னம் உங்களுக்கு சிக்கலா ஆப்போசிட்ல நிற்கும் போது மக்கள்லாம் தெரியுதா? அவங்க பார்க்கும்போது, நீங்க ஃபீல்ட்ல பார்க்கும்போது அவருடைய 3 நாள் தானே ஆயிருக்கு ஒரு சின்னம் வாங்கி. மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கும் இன்னும்? உங்களை மாதிரி ஊடகத்துக்கு தான் தெரியும். மக்கள் அடித்தட்டு கிராமம் வரைக்கும் அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போய் சின்னத்தை சேர்க்க முடியாது. அதுலேயும் வேற ஒரு பன்னீர்செல்வம் பிரச்சாரம் பண்ணுவாங்க, அவங்க சின்னத்தையும் விளம்பரப்படுத்துவாங்க. திராட்சைப்பழத்துலேயும் ஒரு பன்னீர்செல்வம் இருக்கிறானா, வாலியில் ஒரு பன்னீர்செல்வம்லாம். அப்போ வந்து இது ஒரு சிறிய குழப்பத்தையும் ஏற்படுத்த தான் செய்யும். ஓகே, இப்போ இங்கே முக்கியமான ஒரு விஷயமா பேசப்படுறது, அதிமுக கூட்டணியை விட பாஜக கூட்டணி பலமா இருக்கு. அதுவும் குறிப்பா ராமநாதபுரத்துக்கு அது இன்னும் கொஞ்சம் டஃப்பான ஃபைட்டை ஏற்படுத்த. பாரதிய ஜனதா கூட்டணினா இப்போ நம்ம பார்க்குறதுல பெரிய கட்சினா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கிறதுல ஒரு பெரிய கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழகத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கும், கட்டமைப்பு சரியாக இருக்கும். இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ இவங்க டிடிவி தினகரன் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், அவங்களுக்குலாம் முக்குளத்தூர் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடியது. போன தடவை அமமுக நிறைய வாக்குகளை பிரிச்சது. குறிப்பாக எனக்கு நினைவு சரியாக இருந்ததுன்னா 1,00,000 ஓட்டுக்கு மேலே ராமநாதபுரத்தில் வாங்கியிருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஒரு அணியில் நிற்கும் போது அந்த வாக்குகள் ஸ்பிளிட் ஆகும்னு நீங்கள் நினைக்கலையா? நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே ஒரு இதில் இருந்தாங்க, அதிமுகவுடைய பிரிவு நேரத்தில் டிடிவி தினகரனை ஆதரிக்கக்கூடிய அதிமுககாரங்களும் அதிகமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அவருடைய அந்த கட்சியை அவர் சரியான முறையில் கொண்டு போகாமல் அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு. கடந்த தேர்தலில் வாங்கின 1,00,000 கூடுதலான வாக்குகளை இப்போ டிடிவி தினகரன் கிடைக்குமானா இழந்துட்டார். பாஜக எதிர்ப்புல தான் அந்த வாக்குகள் வந்தது. இப்போ ஆதரவு மனநிலைக்கு போனோடனே மாறிடுச்சு. ஆமாம், இப்போ பாஜக எதிர்ப்புங்கிறது அதிமுகவை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் பாஜக செஞ்சதுங்கிறத அடிமட்ட தொண்டனுக்கு தெரியுது. அதிமுக இன்னும் பாஜகவோட கூட்டணியில் இருந்திருந்தால் அதிமுகவை அழித்து விட்டு அதிமுகவை விட இந்த கட்சியை வளர்த்து 2024 தேர்தலில் திமுகவா பாஜகவாங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறினதாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியில் இவங்க இருந்தாலும் அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதுக்கு மேலே டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் சொல்கிறீங்களே, அந்த அவங்களுடைய சமூக பின்னணின்னா சசிகலா தான் அதில் வலிமையாக இருந்தாங்க. இப்போ இந்த சசிகலா அம்மையார் வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனேயா அவங்க முதல் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக பதவி பிரமாணம் இருக்கக்கூடிய நிலையில் வரும்போது சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக தேர்ந்தெடுத்துட்டு ஆளுநருக்கும் கடிதம் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க முதல்வராக ஆவதை தடுத்தது யார்? அப்போது தர்மயுதம் நடத்திய பன்னீர்செல்வம். பாரதிய ஜனதா கட்சி தான் உடனடியாக அவங்களுக்கு வந்து அந்த வித்யாசாகர் ராவ் அப்போ ஊரில் இல்லாமல் வெளியூர் போயிட்டார். ஆளுநர் வெளியே போயிட்டார். உடனடியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது. அவங்க வந்து சிறைக்கு செல்கிறாங்க. அவங்க பதவியேற்க முடியலை. இப்போ இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா இவரோட தர்ம யுத்தம் பாரதிய ஜனதா கட்சி. இதை இந்த சமூகம் இன்னைக்கும் மறக்க மாட்டாங்க. அப்போ இவங்களோட போய் ஒரு சந்தர்ப்ப கூட்டணியை போய் டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வம் வச்சுக்கிட்டு அந்த சமூகத்துடைய ஆதரவு கிடைக்கும்னா நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எனக்கு என்ன துரோகம் பண்ணாரு, இப்படி தனியாக நான் அதிமுக வேட்பாளர்கள் லிஸ்ட்டில் கையெழுத்து போடுற இடத்துல இருந்தவனே இப்படி சுயேட்சையாக நிற்க வைக்கிற அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்காருன்னு பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. அதை இந்த சமூக மக்கள் பார்க்க மாட்டாங்க. நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. இவர் வந்து அந்த சமூகத்தோட நின்றுன்னு தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த சமூகம் அதிமுக மேலே கோபமாக இருக்குது. என்ன கோபம்னா, கடந்த ஆட்சி முடிய போகிற நேரத்தில் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது இங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகம் இன்னும் மறக்கலை. அப்போ இவர் துணை முதல் மந்திரியாக தானே இருக்கிறாரு.
இவர் அதை தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்ல. எடப்பாடி பழனிசாமி முதல் மந்திரி, ம். இவர் வந்து துணை முதல் மந்திரி. இவர் வந்து கட்சியோட ஒருங்கிணைப்பாளர். ஆனால் இந்த இந்த சமூகத்துக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது இதை தடுக்க தவறிய ஓபிஎஸ்ஸை இந்த சமூகம் இப்படி ஏற்றுக்குருவாங்க. முக்குளத்தூர் சமூகத்துக்கு ஓபிஎஸ் துரோகம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதாவது அதிமுக அரசு துரோகம் செய்யும்போது அந்த அரசாங்கத்தில் ஒரு பார்ட் இல்லையா, இவர் ஒரு அங்கம் இல்லையா, ம். அப்போ இவர் அந்த நேரத்தை தடுக்கலையில. இதை வந்து இந்த சமூகத்துடைய இளைஞர்கள் படித்தவர்கள் இன்னைக்கும் அதை மறக்கலை. குறிப்பா அப்ப ராமநாதபுரத்துல அந்த இவர் எப்படி சமூக வாக்குகள் அதிகமா இவர் நம்ம சமூகத்துக்கு என்ன நல்லது செஞ்சிருவாரு? அன்னைக்கு ஆட்சியில் ஒரு அங்கம்மா இருந்துக்கிட்டு நம்ம இந்த சமூகத்தை பாதிக்கக்கூடிய அளவில் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது தடுக்க தவறிய ஓபிஎஸ்ஸை நம்பி நாம் எப்படி ஆதரவு கொடுக்குறோம்னு இன்னைக்கு அந்த படித்த இளைஞர்கள் யோசிக்கிறாங்க. ராமநாதபுரத்துல அந்த சமூக வாக்குகள் அதிகமா இருக்கு. குறிப்பா பசும்பொன் பகுதி ராமநாதபுரத்துக்குள்ள தான் வருது. அதெல்லாம் வந்து மோடி அவர்கள் பில் பண்ணி வச்சிருக்க, ராமநாதபுரத்துக்கு மோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பில் பண்ணியிருக்காரு. எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல இல்லைங்க, ஓபிஎஸ் அப்படி ஒரு கணக்கு போட்டுட்டு தான் அவங்களுக்கே உளவுத்துறை மூலம் எல்லாம் பார்த்துட்டு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன உடனே இவரை கொண்டு வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க. இல்ல தேனியில ஒரு பையன் கண்டெஸ்ட் பண்ணாரு. இப்ப அவரே களத்துல வரும்போது ஸ்டில் அது உங்களுக்கு ஒரு சரியான காம்படிஷனாவே நீங்க நினைக்கலையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒன்றும் அந்த சொந்த சமூகத்திலையும் அவருக்கு பெரிய ஆதரவு கிடையாது, கட்சியோட கட்டமைப்பும் கிடையாது, கட்சியோட பலமும் கிடையாது. கூட்டணிக்கு வந்து எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த தொகுதியில் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. பாரதிய ஜனதா கூட்டணி வந்து ஒரு மதவாத கூட்டணியை இந்த பகுதியில் கடந்த முறை நான் பாரதிய ஜனதா எதிர்த்து தான் தேர்தலில் போட்டி போட்டு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அப்படி இந்த பாரதிய ஜனதா கூட்டணி வந்து இந்த பகுதியை சேர்ந்தவங்க, இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு நல்லிணக்கத்திற்கான மண், எல்லோரும் சகோதரத்துவமாக வாழக்கூடிய அவங்க மதத்தை அரசியல் செய்யக்கூடிய கட்சின்னு சொல்லி இப்போ இவர் அந்த கூட்டணியிலேருந்து வர்றாருல. கூட்டணியிலையும் எதிர்ப்பு, அவருடைய கட்சியிலையும் கட்டமைப்பு கிடையாது, அவருக்கு சமூகத்திலையும் ஆதரவு இல்லை. எந்த வகையில் அவரால் இங்கே அவருடைய இதை காமிக்க முடியும்னு தெரியல. ஒரு பொலிட்டீஷியனா அவர் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்குவார்னு நினைக்கிறீங்க இங்கே உங்களை எதிர்த்து போட்டிடுறாரு? அதாவது எனக்கு கணிப்புல 3வது இடம் கண்டிப்பாக ஒரு 3வது இடம் வருவார். அந்த 3வது இடத்துல அவருக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைக்குங்கிறத தேர்தல் முடிவுகளை வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் அவர் 2வது இடத்துக்கு வந்து அதிமுகவில் நமக்கு தான் கூடுதல் செல்வாக்கு இருக்கணுங்கிறத காமிக்கிறதாகத்தான் இங்கே போட்டி போடுறத அன்னைக்கு அவர் அறிவிக்கும் போதே சொன்னார். நான் வந்து நம்முடைய ப்ரூஃப் பண்ண போறேன்னு சொன்னாரு. ஆமா, ஆனா அவர் வெற்றி ப்ரூஃப் பண்ண போறேன்னு சொன்னாரு. நீங்க 2வது இடத்துக்கு, அதாவது அவர் ப்ரூவ் பண்றது அதிமுகவில் எனக்கு அதிமுக 2வது இடத்துக்கு வந்துடக்கூடாது, நம்ம வரணும் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா என்ன, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தேனிக்காரரு ராமநாதபுரத்தை டார்கெட் பண்ணி இறங்குறாரு. அதிமுகவின் வேட்பாளரும் வேற ஊருக்காரருங்கிற ஒரு விமர்சனத்தை பலரும் முன்வைக்கிறத பார்க்க முடியுது. நீங்க இந்த ஊருக்காரரு, இந்த விஷயம் களத்தில் எப்படி எதிரொலிக்குதுன்னு நினைக்கிறேன்? ஆமாங்க, அதாவது யார் வேணாலும் எங்கே வேணாலும் நிற்கலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அதே நேரத்தில் இங்கே உள்ளவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த மண்ணை சேர்ந்தவங்க, மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த வகையில் போன தடவை கூட என்னை எதிர்த்து திருநெல்வேலியிலேருந்து நயனார் நாகேந்திரன் நின்றார். இப்போ நிலையிலே நிற்கிறார். அது அவர் சொந்த ஊர். அப்போ போன தடவை வந்த போனும் இந்த தான் பார்த்தாங்க, ஒரு ஒப்பிட்டு பார்ப்பாங்க, இவர் எந்த ஊரை சேர்ந்தவர், நாளைக்கு வெற்றி பெற்றுட்டா நம்ம போய் இப்போ எம்பியை போய் பார்க்கணுன்னா தேனிக்கு போகிறதா, நம்ம ஊரில் இருக்கிற எம்பியை நம்ம பார்க்குறது நமக்கு எளிதாக இருக்குமா, ஒவ்வொரு தேவைக்காகவும் நம்ம போய் தேனியில் போய் எம்பியை பார்க்குறதோ இல்லை சென்னையில் போய் பார்க்குறதோ நமக்கு சிரமமாக இருக்கும். நம்ம ஊரில் எப்போ வேணாலும் உடனே தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் இப்போ என் ஊர் தான், இதுதான், இங்கே தான் இருந்து நம்ம அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ எந்த நேரமும் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும், வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல கண்டிப்பாக இந்த தொகுதியை சேர்ந்தவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த முன்னுரிமையில் எனக்கு தான் வாய்ப்பு. அவர் வந்து வெளியூரை சேர்ந்தவருங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது இங்கே இஸ்லாமியர்கள் இல்லை சிறுபான்மையினர் எப்படி வாக்களிப்பாங்க, அவங்களுடைய தாட்டில் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறனால ஓபிஎஸ்க்கு வாக்குகள் போகாதுங்கிற சில விஷயங்களை உங்களுடைய கணிப்புகளாக நீங்கள் பேசியிருக்கீங்க. அப்படியான விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒரு 5 வருஷம் ஆல்ரெடி இங்கே எம்பியாக இருக்கும்போது உங்கள் மேலே இருக்க அதிருப்தி எஸ்டிபிஐ கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அதிமுகவுக்கு போகாதா? நிச்சயமாங்க. ஏன்னா இப்போ அதிமுக மீது இன்னும் இந்த சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கை வரல. சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு என்ன நம்பிக்கை வரலன்னா, பாஜகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி, இல்லை அதை சொல்லிடுறேன், பாஜகவை எதிர்த்து இப்போ வந்து தனி அணியில் நிற்கிறாங்க. நாளை ஏதோ ஒரு சில சீட்டுகளை இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு? அதை பற்றி ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா? முதல்ல வெளியே வந்ததுக்கான ஏதாவது ஒரு தெளிவு இருந்ததா? கூட்டணி விட்டு வெளியே இருந்தது அவர் வந்து சொல்லிக்கிட்டது, கூட்டணியிலே நம்ம இருந்தோம்னா
அதிமுகவுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய அளவில் அவங்க கட்சியை வளர்க்கக்கூடிய அளவில் செயல்பட்டுருக்காங்கிற ஒரு அடிப்படையில் தான் வெளியே வந்தது. ஆனால் உண்மையிலே பாரதிய ஜனதாவுடைய கொள்கையில் பிடிக்கல, சிறுபான்மைக்கு எதிராக இத்தனை சட்டங்களை நிறைவேற்றினாங்க, சிறுபான்மைக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்குது, அதனால் நாங்கள் இந்த கட்சியோட கூட்டணி இல்லை, எந்த காலத்துலையும் நீ வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தா சிறுபான்மை ஓரளவுக்காவது. உங்க ஊருக்காரர் அன்வர் ராஜா அதானே சார் எல்லா பேட்டிலையும் பேசுறாரு. இல்லையே, இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு இதே சொல்லலை. ம். நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், குடியுரிமை திருத்த சட்டம் வருவதற்கு காரணமாக அமைஞ்சிட்டோம். ஏன்னா இப்போ ராஜ்யசபாவில் பார்த்தோன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. இவங்களோட 10 மெம்பர், பாமக 1, 11 பேர் அதுக்கு சப்போர்ட்டாக ஓட்டு போட்டதுனால தான் அந்த மசோதா பில்லு பாஸ் ஆகி அது பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு சட்டமாச்சு. அப்போ அப்படி ஒரு தவறை செஞ்சிட்டேன் அப்படின்னு அதுக்காக ஒரு வருத்தம் தெரிவிக்கல, அது தவறாகவே அவர் நினைக்கல. அவங்க ஒரு பிரச்சனைகளுக்காக, அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளுக்காக அவர் வெளிவந்தால் சொல்கிறார். இன்னும் இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னா, இவர் முழுமையாக வெளிவந்ததாகவோ, இவங்களுக்குள்ள ஒரு முழுமையான ஒரு உடன்பாடு இல்லாத மாதிரி தெரியல. கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி தர்மத்துக்காக அவங்க பண்ற விஷயங்கள்ல சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்ப்பேன் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கலையே, யாருக்கு வாக்களிப்பாங்கன்னு கேக்குறீங்க. அவரோட கூட்டணி கட்சியான புதிய தமிழகம் கட்சியின் டாக்டர் கிருஷ்ணசாமி ஏன் அவரே பிரதமராக கூடாதெல்லாம் கேட்குறேன். உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நாங்கள்லாம் வாழ்த்து சொல்லுவோம். தமிழர் இல்லையா, அதனால் அப்படி ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி கிடைச்சதுன்னா அதுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் விளையாட்டை சிரிக்கிறீங்களே, எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ண. ஆமாம், அத்தைக்கு மீசை முளைத்தால்னு தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஓகே, அதாவது சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சட்டங்கிறது ஒரு நம்ம நாட்டில், ஒரு மதசார்பற்ற நாட்டில் மத அடிப்படையில் ஒரு குடியுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வரும்போது, இந்தந்த மதத்தினருக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இஸ்லாமியரை மட்டும் விலக்கிட்டு ஒரு மசோதாவை சட்டமாக்குறாங்க. இது எங்களுடைய குடியுரிமையை சோதிக்கக்கூடிய ஒரு சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு, நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக செஞ்சேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சிறுபான்மையிட்ட நான் இனி உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நிச்சயமாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போ எஸ்டிபிஐ அவங்க கூட இருக்கிறது வந்து வேற ஒரு பிம்பத்தை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்ட்ட ஏற்படுத்தாதா சார்? அவங்களும் ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலையில் தான் தேர்தல் களத்தில் அணுகிறாங்க. நம்ம எஸ்டிபிஐ நம்ம கட்சி நம்மளுக்காக பேசக்கூடியவங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க. நெல்லை முபாரக் அவர்களுக்கு திண்டுக்கல்ல சீட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இஸ்லாமியர் வாக்குகளை உங்களுக்கும் அவங்களுக்குமான ஸ்பிளிட்டாக மாற்றாதா? இல்லைங்க, இன்றைக்கி இந்த கம்யூனிட்டியில் சொல்கிறேன் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. அதாவது ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்குது. அந்த அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்குது அப்படின்னா, பாரதிய ஜனதா வரக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சரி, பாரதிய ஜனதா வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு அணியில் நம்முடைய வாக்குகளை போட்டால் மட்டும்தான் நம்ம யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்கும். நம்ம அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய வாக்குகளை பிரித்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ரெண்டையும் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி பிரித்து போட்டோம்னா நம்ம யார் வரக்கூடாதுன்னு நினச்சோமோ அவர் வர்றதுக்கு வாய்ப்பாயிரும். அப்போது வந்து இந்த எங்களுடைய சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு என்ன இருக்குன்னா, நம்ம வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியது இந்தியா கூட்டணி. அதில் ஒரு முகமாக இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர். அவர் வந்து எல்லா நேரங்கள்லையும் ஒரு உறுதியான ஒரு தலைவராக இருந்திருக்கார். எங்களுக்கு எதிரான இந்த சொன்ன இல்லையா சிஏ சட்டம்ல எந்த சட்டங்கள் சிறுபான்மைக்கு எதிராக இருந்தாலும் அது வந்து எதிர்த்ததில் வந்து ரொம்பவே உறுதியாக பார்லிமெண்ட் அதுக்கு எதிராக வாக்களித்ததில்லை, அதுக்கு எதிராக பேசுனது மட்டும் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் அந்த அரசு திமுக அரசு வந்த உடனேயே அந்த சட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சட்டசபையில் ஒரு தீர்மானமும் போட்டுட்டு இன்னும் வரைக்கும் அதில் உறுதியாக இருக்கார். இந்த சட்டம் மட்டும் இல்லை, சிறுபான்மையினருக்கு எங்கேயாவது எப்போது பாதிப்புனாலும் உடனடியாக முதல் குரலாக கொடுக்கக்கூடியவராக நம்முடைய முதல்வர் இருக்கார். அப்போ அவர் அங்கே வைக்கக்கூடிய அவர் அந்த கூட்டணி, காங்கிரஸ் தலைமையான கூட்டணி ஆட்சிக்கு வர்றது தான் எங்களுக்கு வந்து ஒரு மாற்றாக இருக்குங்கிறது இங்கே உள்ள இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட முடிவு. அப்போ இந்த கூட்டணிக்கு தான் முழுமையான ஒரு ஆதரவு இருக்குமே தவிர அந்த வாக்குகளை பிரித்து போடுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. பிரித்து போடுறதுங்கிறது அது நாம் யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வாய்ப்பாகிறதுல உறுதியாக இருக்காங்க.